தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவி துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். தூய ஆவி துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். அன்பான வானகத்தந்தை இறைவா, இது இந்த அதிகாலையிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும், கொடுத்த புது வருடத்திற்காகவும், கொண்டாடிய முது பிறப்பினுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் கோடான கோடி நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இதோ இந்த அதிகாலை வேளையிலே நீர் செய்த எல்லா சகல கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். புத்தீரையும் புது நாளையும் புது வாழ்க்கையும் சேர்த்து தந்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நீரே எங்களை இந்த காலை வேளையிலே முது தூய ஆவியானவருடைய கொடைகளால் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருள வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் எந்த பங்கில் இருக்கின்றோமோ அந்த பங்கினையும் அந்த பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களுக்காக உழைக்கின்ற எங்களுடைய பங்கு குருக்கள் மற்றும் உள்ள குருக்கள், அருட்சகோதரிகள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் தகப்பனே. இந்நாளில் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் தூய அந்தோணியாரின் வழியாக ஆசீர்வதித்து முது பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தந்து எங்களை வழிநடத்திட வரம் வேண்டி இந்த அதிகாலை வேளையில் உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்தார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தெங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோளும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தெய்வ தரிசனம். தேவன் வரவில் தேவன் புரிகிடும் ஜீவன் வரவிலே. இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம். தேவன் வரவில்லை, ஜீவன் ஒரு இடம். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே. வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே.
வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளி, உலகின் ஒளி. உயிரே உயிர், உயிரின் உயிர். இதை பாடாத நாளில்லையே. இது தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். அன்பிற்காக ஏங்கும் இந்த நாசை ஓய்ந்திடும். அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிகழும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளி, உலகின் ஒளி. உயிரே உயிர், உயிரின் உயிரே. இதை பாடாத நாளில்லையே. இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம். தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6, இறைச்சொற்றடர்கள் 34 44 வரை. அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரம் ஆகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதில் உரைத்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கியவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலே இயேசுவே உம்மை போன்று நாங்களும் எங்களை நம்பி வந்தோருக்கு, எங்களிடம் வந்து உணவு கேட்போருக்கு, உதவி கேட்போருக்கு எங்களால் முயன்ற அளவு நாங்கள் உதவிகள் செய்து உம்மை போல உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே, இந்த காலை வேளையிலே நீரே எங்களுடைய மனதை உம்மை போன்று தன்னலம் நாடாமல் பிறர் நலம் அக்கறை உள்ளவர்களாக நாங்கள் எல்லா நிலையிலும் வாழ வரம் தாரும். இயேசுவே, எங்களை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்குரிய வழிகாட்டிகளாக இருக்க, நேர்மறை எண்ணங்கள் நிறைந்தவர்களாக இருக்க, நம்பிக்கை உள்ளவர்களாக, நம்பிக்கை கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ உம்மை வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே, நாங்களும் உமது பிள்ளைகள் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து எங்களால் இயன்ற உதவிகளை பிறரை மையப்படுத்தி வாழும் பண்பு நலன்களால் எங்களை நிரப்பி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அன்னை மரி நம்மை காத்திட தொடர்ந்து நாம் வேண்டுவோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.